சூப்பர் செல்லம்மா, வெரி குட்ரா, சூப்பரா சொல்றீங்க. அக்ஷயா, ஆல்ட்ரேஷன் வந்து மெமரண்டம் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன்ல எடுக்கலாம்னு வச்சுக்கோ, பெனால்டி அமௌண்ட் எவ்வளோ கண்ணா? கீர்த்தனா குட் ஈவினிங்டா. கீர்த்தனா குட் ஈவினிங். கீர்த்தனா, மித்ரா என் வாய்ஸ் கேட்கலையாடா மித்ரா? ஆல்ட்ரேஷன் நாட் டேக்கிங் எஃபெக்ட் இன் மெமரண்டம் அண்ட் ஆர்டிகல்ஸ் இருந்ததுன்னா பெனால்டி அமௌண்ட் என்னடா? வெரி குட். காப்பி ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் நாட் ஃபர்னிஷ்ட் அண்ட் பர்சன் ஹூஸ் இன் டிஃபால்ட், அவங்களுக்கு எவ்வளோடா பெனாலிட்டி? வெரி குட். ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் நேம் ஆஃபீஸர் சரியா பண்ணலன்னா அப்ப என்னடா பெனாலிட்டி? வெரி குட், சூப்பர், குட்ரா செல்லுமா. ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் கொடுங்க, ஒரே நிமிஷம் வந்துடுறேன். இல்ல, டிசென்டிங், டிஐஎஸ்எஸ்இஎன்டிஏஎன்ஜி, டிசென்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ். Dissenting shareholders, the shareholders who is not very much convinced with the decisions made by the board of directors. Okay, அந்த அவங்கள தான் வந்து dissenting shareholders னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே. இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, the service of documents ஓட இது எப்படி document may be served on a company or officer by sending it to the company. See, the documents register office of the company ல register post-ஆவோ speed post-ஆவோ இல்ல courierலயோ கண்டிப்பா வந்து அதை சென்ட் பண்ணணும் by leaving it at its registered office or by means of electronic or other mode. ஒரு document may be served on the register or any member through electronic transmission. Electronic transmission னா என்னன்னா ஒரு communication delivered by fax, which the register has provided from time to time for sending communications. Register or the member has provided from time to time for sending communications to the register or the number respectively. அதாவது கான்டாக்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வந்து கொடுக்கணும். டாக்குமெண்ட் வந்து ஒரு கம்பெனியோட டாக்குமெண்ட்டை or an officer by sending it to the company related இல்ல or the officer and register office வந்து registered post மூலமாவோ speed post மூலமாவோ courier மூலமாவோ அவங்க வந்து அந்த டாக்குமெண்ட்ஸை வந்து அனுப்பி விடலாம். ஃபசிமெல்ட் எலக்ட்ரானிக் இமெயில்னா இமெயில் ஐடி கொடுக்கணும். எலக்ட்ரானிக் மெசேஜ் போர்டு ஒரு நெட்ஒர்க்னா வாட் எவர் அந்த அந்த போஸ்டிங் மூலமாகவும் கொடுக்கலாம். இல்லை எனி அதர் ரீசனபிள் systems to verify that sender is the person purporting to send the transmission. அப்புறம் அதோட retrieval and review வந்து ஈஸியா இருக்கணும். Delivery by post na such service shall be deemed to have been effected in case of notice of a meeting at the expiry of 48 hours after the letter containing the same is posted. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 48 மணி நேரம் 4 நாள் கழிச்சு அது போஸ்ட் லைக் ரீச் ஆயிருக்குன்னு அர்த்தம். எனி அதர் கேஸ் ஆர்டினரி போஸ்ட். ஏன் மீட்டிங் நோட்டீஸ் ஆஃப் த மீட்டிங் மட்டும் 48 டேஸ்னு சொல்றாங்க? எனி ஐடியா? எனி ஐடியா? அக்ஷயா நீங்க சொல்லுங்க கண்ணா. டெலிவரி பை போஸ்ட்டுக்கு
போஸ்ட்ல நோட்டீஸ் ஆஃப் மீட்டிங்க்கு மட்டும் ஏன்டா வந்து 48 ஹவர்ஸ்னு சொல்றாங்க? எல்லாருக்கும் செல் பண்ணுவாங்க. இன்னொன்னு அந்த நோட்டீஸ் ஆஃப் த மீட்டிங்ன்றது வந்து அந்த மீட்டிங் திடீர்னு ஒரு எமர்ஜென்சி மீட்டிங்கா கூட இருக்கலாம். இல்ல வேற தி ஸ்பெஷல் ரெசல்யூஷன் இஸ் லைக்லி டு பி பாஸ்டா இருக்கலாம். ஓகே, அந்த மாதிரி டைம்ல 4 டேஸ்ன்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் போஸ்டே இது பண்ணலாம். சப்போஸ் வேற வந்து ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்னா அதுக்கு தகுந்தபடி எந்த டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் இம்பார்ட்டன்ட் பார்க்கணுன்றதை சூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? சூப்பர். செக்ஷன் 21ல வந்து என்ன சொல்றாங்கன்னா டாக்குமெண்ட் ஆர் ப்ரொசீடிங் requiring authentication by a company or contracts made by or on behalf of a company may be signed by key managerial personnel யாரெல்லாம் மித்ரா? ஹலோ மித்ரா, மித்ரா கேக்குறதாடா? பேசுறாங்க கேட்கல, ஏதோ இஷ்யூ போல இருக்கு. ஓகே ஃபைன் ஃபைன். கீ மேனேஜிங் பர்சன்னா என்னடா? அக்ஷயா, வஷிதா, நீங்க சொல்லுங்க செல்லம். யாராவது வெரி குட். பார்க்காம சொல்றியா செல்லம்? பார்க்காம சொல்றியா? ஏய் சூப்பர்ரா, பயட் பண்ணிட்டியா? வெரி குட், சூப்பர். அவங்களாம் தான் கீ மேனேஜர் பர்சனல். ஸோ இவங்களோட ஆத்தென்டிகேஷன் வந்து கம்பெனி பண்ணியிருக்கணும். ஆர் ஆன் பிஹாஃப் இட் should be signed by any key manager personnel or officer of the company duly authorized by the board in this behalf. Execution of bills of exchange. Section 22 of the act provides that the bills of exchange hundi or promissory note shall be deemed to have been made, accepted, drawn or endorsed on behalf of the company if made, accepted, drawn or endorsed in the name of or behalf or account of the company by any person acting under its authority expressed or implied. ஸோ இந்த பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்றது பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ப்ராமிசரி நோட் எல்லாமே ஒரு மாதிரி தானேடா? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்லேயே அதே மாதிரி தான். இட் ஷால் பி டீம் டு ஹவ் பீன் மேட் எப்படின்னா ஆஸ் இஃப் அந்த பர்சன் ஆக்டிங்ன்ற அத்தாரிட்டி வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சையும் ப்ராப்பராக வந்து நம்ம த்ரூ பண்ணணும். ஆனால் இந்த மாதிரி மேட்டர்ஸ்ல இந்த பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அந்த மாதிரி மேட்டர்ஸ்ல பர்சன் வந்து என்ன பண்ணணும்னா வித் இட்ஸ் காமன் சீல் ப்ராப்பரா வந்து என்ஷூர் பண்ணி டிரான்சாக்ஷன்ஸ் த்ரூ பண்ணோம். காமன் சீல் இல்லைன்னா 2 டைரக்டர்ஸ், ஒன்னு டைரக்டர் இல்ல கம்பெனி செக்ரட்டரி, 2 பேர் வந்து ஆத்தரைஸ் பண்ணி பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் ஆஃப் கம்பெனி அப்படின்னா என்னடா வஷிதா? மெயின் ஆஃபீஸ் எங்க சிச்சுவேட்? கரெக்ட் கரெக்ட் கரெக்டா சொல்லுங்க. ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ்ன்றது கீர்த்தனா படிங்க செல்லம். செக்ஷன் 12 சப்செக்ஷன் 1 படிங்க. அதாவது செக்ஷன் 12 சப்செக்ஷன் 1 என்ன சொல்றதுன்னா ஒரு கம்பெனிக்கு ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்கணும். அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல வந்து for the purpose of acknowledge all the communication notices addressed to the offices. ஓகேவா? a company to have a register office of its own for the purpose of receiving and acknowledging all the communications and notices addressed to the office. எப்போ ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து ஓபன் பண்ணணும்? 30 நாள் from the date of incorporation of the company. ஓகேவா? வெரிஃபிகேஷன் ஆஃப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் நானா இது படிங்க செல்லம். இது ஃபுல்லா படிங்க.
12(2) என்ன சொல்றதுனா கம்பெனி வந்து register verification furnish to the register the verification of its register office அந்த register office 30 நாளைக்குள்ள பண்ணணும் from the date of its incorporation 30 நாளைக்குள்ள ஞாபகம் வச்சுக்கோங்க form number C 2020 இதுதான் ரெஜிஸ்ட்ராருக்கு வந்து அந்த register of his verificationக்கு வந்து 30 daysக்குள்ள நடக்கணும்டா from the date of its incorporation from INC 2022 இப்போ அதுல வந்து என்னெல்லாம் அட்டாச் ஆயிருக்கணும்னா டாக்குமெண்டல் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து எந்த ப்ரிமிசஸ்ல இருக்கு ஓகே அதே மாதிரி லீஸ்ல இருக்கா இல்ல ரெண்ட் ஆத்தரைஸ்டு அந்த மாதிரி இருக்கா அப்புறம் ப்ரூஃப் ஆஃப் ஓனர்ஷிப் அது கொடுக்கணும் அப்புறம் அவங்களோட எவிடன்ஸ் டெலிஃபோன் கேஸ் எலக்ட்ரிசிட்டி பில்லு அட்ரஸ் ஆஃப் தி ப்ரிமிசஸ் வந்து இதுதான் அப்படின்னு சொல்றதுக்கு ப்ரூஃப் கொடுக்கணும் 4 கொடுக்கணும் கொண்டா ஒன்னு வந்து இந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இந்த நேம் ஆஃப் த கம்பெனி அது அந்த ப்ரிமிசஸ்ல இருக்கா அப்புறம் லீஸ்ல இருக்கா லீஸ் அக்ரிமெண்ட் ரெண்டல்ல இருக்கா ரெண்டல் அக்ரிமெண்ட் அதே மாதிரி அதோட ஆக்குபென்சி ப்ரூஃப் ஆஃப் ஓனர்ஷிப் அது கொடுக்கணும் அப்புறம் எவிடன்ஸ் லைக் டெலிஃபோன் பில் கேஸ் பில் எலக்ட்ரிசிட்டி பில் எல்லாத்தையும் டிபிக்ட் பண்ணிட்டு கொடுக்கணும் 3 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க register office of a company so registered document of the title of the premises அடுத்தது வந்து lease agreement rent agreement proof of ownership அப்புறம் proof of evidence like telephone gas electricity ஓகேவா இது நாலுமே இப்ப நேம் வந்து பப்ளிகேஷன் பண்ணும்போது என்னன்னா அவங்க வந்து அந்த நேமை வந்து பெயிண்ட் பண்ணலாம் அட்ரஸ் அண்ட் கீப் பெயிண்டட் ஆன் தி இப்படி இருக்கும்
இந்த மாதிரி கஜாஜ் ராஜேன்னு இருக்குல்ல, இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி ஆஃபீஸ் வெளியில மாட்டணும். ஓகேவா கண்ணா? நல்லா பெயிண்ட் பண்ணி ஆஃபீஸ் மாதிரி மாட்டணும். ஜோர்டன் டைரி கம்பெனி லிமிடெட் இருக்குல்ல, அந்த மாதிரி ஆஃபீஸ் கிளீனா மாட்டணும். அதான் கம்பெனி வந்து நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் அண்ட் கீப் த சேம் பெயிண்டட் எவ்ரி ஆஃபீஸ் ஆஃப் த கம்பெனியில் வெளியில் இது பண்ணி மாட்டணும். லாங்குவேஜ் வந்து லோக்கல் லாங்குவேஜாக இருக்கணும் ஒன்று. இன்னொன்று வந்து லெஜிபிள் கேரக்டர்ஸ் ஆர் சீலோட. இப்போ வந்து கம்பெனி சீல் வந்து மேண்டேட்டரி இல்லை ஒன் இட் சீல். The company shall get its name, address of its register office, CAN number, corporate identity number, telephone number, fax number, email ID, website address printed இருக்கணும். In all its business letters, invoices, notices, in other official communication. The company shall have its name printed on hundis, promissory notes, bills of exchange, and such other documents as may be prescribed. The words one person company shall be mentioned in brackets below the name of such company wherever the name is printed or affixed or engraved. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன் பர்சன் கம்பெனினா ஒரே ஒரு ஆள் ரன் பண்றா இல்லையா, அதையும் கீழே போடணும். ஸோ இதுதான் பப்ளிகேஷன் ஆஃப் நேம் பை கம்பெனி. புரிஞ்சுதா ஆயிஷா? புரிஞ்சுதாடா? வர்ஷிதா, அக்ஷயா, கீர்த்தனா, நந்தனா? இப்போ வெளியில வந்து இட் ஷுட் பெயிண்ட் இட்ஸ் நேம் போர்டு வந்து இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ வர்ஷிதா some dairy products limited அப்படின்றது கிளீனா லெஜிபிளா ஃபர்ஸ்ட் லோக்கல் லாங்குவேஜ்ல இருக்கணும். ஒன்று லோக்கல் லாங்குவேஜ்ன்றது தமிழ்ல ஒன்று இருக்கணும், அப்புறம் இங்கிலீஷ்ல. அதோட சேர்த்து அவங்களோட ரிஜிஸ்டர் ஆஃபீஸ், அட்ரஸ் ஆஃப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸும் கீழே போட்டிருக்கணும். நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ். ஓகேவாங்கண்ணா? அதுக்கப்புறம் லெஜிபிள் கேரக்டர்ஸா இருக்கணும். அப்புறம் சிஏஎன் நம்பர், அப்புறம் டெலிஃபோன் நம்பர், ஃபேக்ஸ் நம்பர், சிஐஎன் நம்பர், அப்புறம் இமெயில் ஐடி, அப்புறம் வெப்சைட் அட்ரஸ் பிரிண்டட். ஓகேவா? இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் அதே மாதிரி பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அது மேலேயும் கிளீனா அவங்களோட அட்ரஸை போட்டுருக்கணும். Change of name of the company. The first provision to section 12 provides where a company has changed its name or names during the last 2 years. அதையும் வந்து அவங்க பெயிட் பண்ணி ஃபார்மர் நேம் வந்து so name changed அப்படின்றது during last 2 years. நியூ நம்பர், நியூ கம்பெனி நேம் அதையும் போடணும். ஓகேவா? இப்போ ரிஜிஸ்டர் ஆஃபீஸே மாறுறதுன்னு வச்சுக்கோங்களேன். ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து ஆஃப்டர் த டேட் ஆஃப் இன்கார்பரேஷன் மாறுறதுன்னா வித்தின் 15 days ஆஃப் தி சேஞ்ச் வந்து அந்த சேஞ்சை வந்து ரிஜிஸ்ட்ரார் கிட்ட கொடுக்கணும். ரிஜிஸ்ட்ரார் என்ன பண்ணணும்? அந்த நோட்டீஸ் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சிச்சுவேஷனை ஃபார்ம் நம்பர் INC 22ல அவர் ரெஃபர் பண்ணுவாரு. The company may change its registrar from one place to another place within the jurisdiction of same registrar from one place coming under the jurisdiction. இதெல்லாம் வேணாம், விட்டுருங்க. Shifting of register office within the same state. Register office ஒரே ஸ்டேட்ல எதுவாச்சுன்னா அப்போ ஃபார்ம் நம்பர் INC 23 அப்டேட் பண்ணோம். இதை ஸ்பெசிஃபை பண்ணி அப்ளிகேஷன்ல பண்ணணும். அது வந்து அலாங் வித் ஃபீ வந்து ரீஜனல் டைரக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணினதுக்கு அப்புறம் அப்ளிகேஷன்ல என்னெல்லாம் இருக்கணும், என்னெல்லாம் ரெசல்யூஷன்ஸ்
ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் பண்ணாங்க. ஸ்பெஷல் ரெசல்யூஷனா அதோட ஸ்பெஷல் ரெசல்யூஷனா என்னடா கீர்த்தனா? அது ஓகே. எப்ப என்னது அது ஸ்பெஷல் ரெசல்யூஷனுக்காக வாங்குறது? என்னது அது? அன்னைக்கு நான் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணேனே. ஸ்பெஷல் ரெசல்யூஷன்னா என்ன? எவ்வளோ எவ்வளோ என்ன மெஜாரிட்டி ஆஃப் votes அது? என்ன ஈக்குவேஷன்? நோ நோ இல்ல 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 இல்ல. கரெக்டா சொல்லுங்க யோசிச்சு. கணுமா கரெக்டா யோசிச்சு சொல்லுங்க. ஆக்சுவலா 36:12 பாத்துக்கோங்க. ஒருத்தர் வந்து நோ சொன்னாங்கன்னா 3 பேர் எஸ் சொல்லிருப்பாங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன். ஓகேவா? 3:1 சிச்சுவேஷன். ஓகேவா? அப்போ வந்து ஆமா 4ல 3 மெம்பர்ஸ் கரெக்ட். 3 டைம்ஸ் 3 டைம்ஸ் வரும் ஆக்சுவலா. அதாவது the votes cast in favor of the resolution is 3 times greater than the votes cast in against the resolution. அப்பனா எப்படின்னு பாத்துக்கோங்க நீங்க. அதான் ஸ்பெஷல் ரெசல்யூஷன். அந்த ஸ்பெஷல் ரெசல்யூஷன் இந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் ஷிஃப்டிங்க்கு வந்து த்ரூ ஆயிருக்கா, இல்ல கீ மேனேஜர் பர்சனல் ஆர் எனி டைரக்டர் ஆத்தரைஸ்ட் பை த போர்டு. ஓகே, ஏதாவது the company has defaulted in payment of dues to its workman அந்த மாதிரி and either the consent of debtors for the proposed shifting. அதாவது அந்த சேஞ்ச் ஆகிறதுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருக்கா? ஓகே, இல்ல இந்த ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் கோர்ட் வரைக்கும் போயிட்டு இன்னும் வந்து கிளைம் வந்து பெண்டிங்ல நிக்கிறதா? அதே மாதிரி சீஃப் செக்ரட்டரி ஆஃப் தி ஸ்டேட்டுக்கு வந்து இந்த காப்பி ஆஃப் ப்ரப்போஸ் ஷிஃப்டிங் வந்து அனுப்பிச்சாச்சா இல்லையா? எப்பவுமே இந்த சேஞ்சஸ் வந்து should be in the interest of the employees. ஓகேவா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ளிகேஷன் என்னன்னா போர்ட் ரெசல்யூஷன் ஃபார் ஷிஃப்டிங் ஆஃப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ், ஸ்பெஷல் ரெசல்யூஷன். என்னடா அக்ஷயா காலி ஆயிடுச்சு? மியூட் போட சொல்லுமா. ஓகே ஓகேடா. Board resolution for shifting of registered office, special resolution of the members of company approving the shifting of registered office, a declaration given by key managerial personnel or any two directors authorized by the board that the company has not defaulted in payment of dues to its workmen. இன்னொன்னு வந்து அந்த ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் தி கோர்ட்ல போயிட்டு கேஸ் வந்து பெண்டிங்ல இருக்க, சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு இருக்குன்னா அப்ப த்ரூ அந்த மாதிரி இருக்கா? இல்ல சீஃப் செக்ரட்டரி ஆஃப் தி ஸ்டேட்டுக்கு வந்து ப்ரொபோஸ் ஷிஃப்டிங் பத்தி எதுவுமே இந்த எந்த ஷிஃப்டிங் வேணா நடக்கலாம்டா, ஆனா அந்த ஷிஃப்டிங் should be in the interest of the employees creditors. ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க சொல்லுமா. ஓகே, செக்ஷன் 12 சப்செக்ஷன் 6 provides that regional director வந்து இந்த கன்ஃபர்மேஷனா கம்பெனிக்கு வந்து 30 நாளைக்குள்ள ஃபார்ம் நம்பர் IN-23 சப்மிட் பண்ணி 30 நாளைக்குள்ள இன்ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி 60 நாளைக்குள்ள ரெஜிஸ்டருக்கு சொல்லிடணும். 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா. போர்ட் ஆஃப் ரெசல்யூஷன் சரி போர்ட் ரெசல்யூஷன் இருக்கா? இன்னொன்னு ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிருக்காங்களா? ஓகேவா? இன்னொன்னு KMP
டிக்ளரேஷன் ஏதாவது கொடுத்துருக்காங்களா? Any two directors authorized by board. அப்புறம் jurisdiction, a declaration not to seek change in the jurisdiction. Where cases for prosecution are pending. Okay வா? நான் இதோட இன்னைக்கு முடிக்கிறேன். இதெல்லாம் நான் வந்து நாளைக்கு கிளாஸ்ல எடுக்கிறேன். ஸோ ஷிஃப்டிங் ஆஃப் ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் இது வரைக்கும் நல்லா தரவா படிச்சுட்டு வாங்க. இது வரைக்கும் இந்த பாயிண்ட் வரைக்கும் நாளைக்கு நம்ம இது பார்க்கலாம். இது நாளைக்கு யூனியன் டெரிட்டரியும் அதே தான் இருக்கும். பட் தென் பார்த்துட்டு we will start with public offer தான் என்ன பார்க்கலாம். சரியா? சூப்பர். வஷிதா டிமெட்டீரியலைஸ் ஷார்ட்ஸ்னா என்னென்ன கோத்ரூ பண்ணிக்குவாங்க சொல்லுமா? வஷிதா அக்ஷயா ஷெல்ஃப் ப்ராஸ்பெக்டஸ் பார்த்துட்டு வா சொல்லுமா. ரெண்டு டிமெட்டீரியலைஸ் ஷார்ட்ஸ் ப்ராஸ்பெக்டஸ். ஓகேவா? நாளைக்கு இதே டைம் மீட் பண்ணலாம். ஓகேவா? கீர்த்தனா புரிஞ்சுதா? கீர்த்தனா